தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான மேலதிக கொடுப்பனவு தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. முச்சக்கர வண்டியும் சிறிய ரக லோரியொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்து, 2 பலி. அடுத்த வாரத்துக்குள் புதிய அரசியல் கட்சி. கொழும்பில் மர்மமான முறையில் உயிரிழந்த தமிழரின் சடலம் மீட்பு. ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் சின்னங்களை வெளியிட்டது தேர்தல் ஆணைக்குழு. ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள். அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்கள், 16 பேர் பலி. இந்தியாவிலிருந்து வெள்ளோட்டத்துக்காக யாழ்ப்பாணம் வந்த பயணிகள் கப்பல். தொடர்பென விரிவான செய்திகள். ஓய்வூதியம் பெறுவோருக்கு வழங்கப்பட வேண்டிய 3000 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவை தேர்தலின் பின்னர் வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் அக்டோபர் மாதம் கொடுப்பனவுடன் 2 தவணைகளையும் சேர்த்து செலுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது உத்தரவை மீறி கொடுப்பனவை வழங்குமாறு அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு அறிவித்தமை தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் எதிர்வரும் 12ஆம் தேதிக்கு முன்னர் விளக்கம் அளிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. ஹட்டன் மஸ்கெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் முச்சக்கர வண்டியும் சிறிய ரக லொரியொன்றும் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 படுகாயமடைந்துள்ளனர். இந்த விபத்து சம்பவமானது மஸ்கெலியா நல்லதண்ணி பிரதான வீதியில் பிரவுன்லோ தோட்ட பகுதியில் இன்று மாலை 3:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. நல்லதண்ணியிலிருந்து மஸ்கெலியா நோக்கி பாலேற்றி சென்ற லொரியொன்றும் மஸ்கெலியாவிலிருந்து நல்லதண்ணியை நோக்கி அதிக வேகமாக சென்ற முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 உயிரிழந்துள்ளதுடன் முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் 1 படுகாயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் படுகாயமடைந்த 2 மஸ்கெலியா பிரதான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக டிக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி மற்றும் குறித்த லொரியும் பாரியளவில் சேதமடைந்துள்ளதுடன் விபத்து காரணமாக வீதியின் போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது. மேலும் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மஸ்கெலியா போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஒன்றிணைந்துள்ள பொதுஜன பெரமுன அணி அடுத்த வாரத்துக்குள் புதிய அரசியல் கட்சியொன்றை ஆரம்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தயார் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுட்கமகே தெரிவித்துள்ளார். முன்னாள் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் மன்றத்தின் விசேட கூட்டத்தில் மஹிந்தானந்த அலுட்கமகே இதனை தெரிவித்தார். கொழும்பில் மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பம்பலப்பிட்டி கரையோர பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியின் பின் இருக்கையிலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. 61 வயதான செல்வநாயகம் பொனிபஸ் சிட்னி மெனோகரா என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவர் நாரகேன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். அண்மையில் கொழும்பு வார்ட் பிளேஸ் பகுதியில் நபரொருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் முச்சக்கர வண்டியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணைக்குழு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகளுக்கான சின்னங்களின் திருத்தப்பட்ட பட்டியலை வெளியிட்டுள்ளது. வாக்காளர்கள் தங்களுக்கு விருப்பமான வேட்பாளர்கள் அல்லது கட்சிகளை வாக்குச்சீட்டில் அடையாளம் காண்பதில் சின்னங்கள் முக்கிய பங்கு வகிக்கவுள்ளது. இந்த நிலையில் கடந்த மாதம் ஜூலை 29ஆம் தேதி இந்த புதுப்பிக்கப்பட்ட பட்டியலை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதன்படி கட்சிகள் தமக்கு விருப்பமான சின்னங்களை அறிவிக்க முடியும். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நேற்று 100க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
இந்த முறைப்பாடுகள் அனைத்தும் தேர்தல் விதிமுறைகளை மீறியமை தொடர்பானவை என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி தேசிய முறைப்பாடுகள் முகாமைத்துவ நிலையம் மற்றும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையம் ஆகியவற்றுக்கு 112 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதுடன் ஜூலை 31ஆம் தேதி முதல் நேற்று வரை பெறப்பட்ட மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 269 ஆகும். இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆகஸ்ட் மாதத்தில் அதிகரித்துள்ளது. அதன்படி இந்த மாதத்தின் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையான 8 நாட்களில் 53,150 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இந்த நிலையில் நாட்டுக்கு இதுவரை 12,52,209 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் 35,000 பேரும், மே மாதத்தில் 26,000 பேரும், ஜூன் மாதத்தில் 27,000 பேரும், ஜூலை மாதத்தில் 43,000 பேரும் வாராந்தம் வருகை தந்துள்ளனர். ஆகஸ்ட் மாதத்தில் வாராந்த சராசரி வருகை 46,000ஆகவும் நாளாந்த வருகை சராசரியாக 6,600ஆகவும் உள்ள நிலையில் கோடை காலம் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. எவ்வாறாயினும் சுற்றுலா மற்றும் வருகை தரும் விசா வழங்குவதில் உள்ள சிக்கல்கள் காரணமாக எதிர்வரும் வாரங்கள் மற்றும் மாதங்களுக்கு இந்த வேகத்தை தக்கவைக்க முடியுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 33,961 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அதற்கமைய மேல் மாகாணத்தில் 13,781 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 8,179 பேருக்கு டெங்கு தொற்று உறுதியாகியுள்ளது. அதே நேரம் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு தொற்று உறுதியானவர்களில் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பலானது எதிர்வரும் 15ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக சேவையில் ஈடுபடவுள்ளது. அந்த வகையில் இந்தியா நாகப்பட்டினத்திலிருந்து சிவகங்கை பயணிகள் கப்பலானது வெள்ளோட்டத்திற்காக இன்றைய தினம் 12 மணியளவில் காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு வருகை தந்துள்ளது. கடந்த வருடம் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கும் மற்றும் இலங்கையின் காங்கேசன்துறைக்கும் இடையில் ஆரம்பிக்கப்பட்ட பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை பலமுறை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் 15ஆம் தேதி கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது. இத்துடன் தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.